பாகிஸ்தான் உயரதிகாரிகளுக்கு அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அவர்கள் செய்த ஊழல்களை பட்டியலிட்டு பரபரப்பை கிளப்பியுள்ளார். அவர் பேசியுள்ள வார்த்தைகள் தான் பாகிஸ்தான் அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது. பாகிஸ்தானில் உயரதிகாரிகள் பலர் ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் போர்ச்சுகல் நாட்டில் குடியுரிமை பெற முயற்சி செய்வதாகவும் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள சம்பவம் அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அரசியல்வாதிகள் மட்டும் அனைத்து பழிகளுக்கும் ஆளாகின்றனர், ஆனால் அரசு அதிகாரிகள் ஊழல் மூலம் பெரும் செல்வத்தை சேர்த்துள்ளனர். பஞ்சாப் முன்னாள் முதல்வர் உஸ்மான் புஸ்தாருக்கு நெருக்கமான அதிகாரி ஒருவர் தன் மகள் திருமணத்தில் 400 கோடி ரூபாய்க்கு பரிசு பொருட்களை பெற்றதாக பரபரப்பு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார். அது மட்டுமின்றி உயரதிகாரிகள் பலர் கருப்பு பணத்தை பயன்படுத்தி போர்ச்சுகல் நாட்டில் சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாகவும் அந்நாட்டிற்கு தப்பியோடும் நோக்கில் குடியுரிமை பெற முயற்சி செய்து வருவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். அதிகாரிகளின் செயல்கள் வெட்கக்கேடானது. இது போன்ற அதிகாரிகளால் பாகிஸ்தான் கரைபடைந்து விட்டது என தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார். இந்த பதிவுதான் பாகிஸ்தான் அரசு அதிகாரிகளின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.